தமிழ்நாட்டோட வளர்ச்சியை மத்திய அரசோட புள்ளி விவரமே காட்டிடுச்சு பாத்தீங்கன்னு அறிக்கை விட்டு பெருமை பேசிக்கிற முதல்வர் ஸ்டாலின் கண்ணுக்கு NCRB ரிப்போர்ட் மட்டும் தெரியவே தெரியாது. குழந்தைங்க, பெண்கள், முதியவர்கள், விவசாயிகள்னு மக்கள் வாழ தகுதியற்ற மாநிலமா தமிழ்நாட்டை மாத்தி வச்சிருக்கிற திமுக ஆட்சியோட அவலட்சணத்தை அதுதானே எடுத்து காட்டுது. 2023ஆம் ஆண்டுக்கான தேசிய குற்ற ஆவண காப்பகம் வெளியிட்ட தற்கொலைகள் மற்றும் விபத்து உயிரிழப்புகள் தொடர்பான அறிக்கையில 19,483 உயிரிழப்புகளோட நாட்டிலேயே 2ஆம் இடம் பிடிக்க வச்சிருக்காரு ஸ்டாலின். அதுலயும் தற்கொலை செஞ்சுக்கிட்டு இறந்தவங்கள்ல 40 பெண்கள் உட்பட 631 விவசாயிகள் தற்கொலையில நாட்டிலேயே 5வது இடத்துக்கு தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்கிற திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியோட நோக்கம் அதை முதலிடம் நோக்கி நகர்த்துறதுக்காக தான் இருக்கு. முறையான பாசன வசதிகள் இல்ல, விலைவாசி உயர்ந்தாலும் கடனை வாங்கி வெள்ளாம பண்ணா விளைவிச்ச பொருளுக்கு உரிய விலை இல்ல. இதுக்கிடையில வெயில், மழை, வெள்ளம்னு வந்து பயிர் அழுகி போனா உரிய நிவாரணமும் இல்ல. கடன் கழுத்து நெரிக்கும் போது கண்டுக்காத ஸ்டாலின் ஆட்சியில விவசாயிகளுக்கு சாகிறத தவிர வேற வழி இல்ல. அதிமுக ஆட்சியில 16,43,000 விவசாயிகள் வாங்கின 12,110 கோடி கூட்டுறவு கடன் தள்ளுபடி செய்யப்படும் அறிவிப்பு செஞ்சாரு எடப்பாடி பழனிசாமி. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்த திமுக அதை அப்படியே கிடப்புல போட்டுட்டு அதுலயும் கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஊருக்கே சோறு போடுற விவசாயிங்க ஆண்டுக்கு 631 பேர் தற்கொலை பண்ணிக்கிறது தான் தமிழ்நாட்டோட வளர்ச்சியா ஸ்டாலின் அவர்களே?